பாக்யலட்சுமி சீரியல் இப்போ வந்து நிஜமாக இந்த கதை இதுக்கப்புறம் 1000 எபிசோட் தாண்டியாச்சு. கிட்டத்தட்ட 2000 தான் அவங்க கோலா. அதனால தான் வந்து இப்போ கதையில் வந்து சம்மந்தமில்லாத கதைகள்லாம் நிறைய வருதா, ஆக்சுவலாக அந்த கதை இப்போ எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையவே வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல கோபி கிட்ட சண்டை போட வேணாம் அப்படின்னு மயு வந்து ராதியா கிட்ட கெஞ்சி கேட்டு வச்சுருந்தாங்க. கோபி வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ராதிகா அப்படின்னு சிரிச்சிட்டே வர்றாரு. போகும்போது மூஞ்சி தூக்கிட்டு போனார், சண்டை போட்டார், நேற்று தான் தட்டை தள்ளி விட்டார், இப்போ என்ன சிரிச்சின்னு வர்றாரு அப்படின்னு அவங்க பார்க்க செழியன் அப்பாவாக போகிறாலாம். அவங்க இப்போ ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலாம் அப்படின்னோடனே இவங்களுக்கு இப்போ தான் இவங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்குது. இப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவமாக இவங்களோட கரு கலைஞ்சிருச்சு. அவங்களே அந்த கொடுமையில் அந்த சோகத்தை இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அந்த மூல அறிவும் ஒரு கிடையாது. இவர் சொன்ன உடனே வந்து அவங்க கடுப்பாயிட்டு உடனே வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அங்கே ஏதாச்சும் வருத்தமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்கிட்ட சொல்லி புலம்புறது, அங்கே சந்தோஷமாக சொல்கிறது, இதை தவிர எனக்கு வேறு சொல்கிறதுக்கு எது விஷயமே இல்லையா? நான் என்ன உங்களை பார்த்து உங்களோட டைரியா நானே உங்கள் சோகம் சந்தோஷத்தெல்லாம் மட்டும் ஜேர்னல் மாதிரி குறித்து வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறாங்க. உடனே அவர் பாவமாக எழுந்துச்சு காஃபி எடுத்து கிளம்பி உள்ளார போக மயு ஒரு பார்வை பார்க்குறாங்க. தாயா நீ நான் உன்ட்டு என்ன சொன்னேன், எனக்கு பயமாக இருக்குது, சண்டை போடாதானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லை மையோ நான் வந்து நிஜமாக நினச்சேன் வாழ்க்கையில் சண்டை போடக்கூடாது இவர் கூடன்ட்டு, ஆனால் முடியலை, இனிமேலாச்சும் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வேற ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டில் இப்போ வந்து ஈஸ்வரி கிட்டக்க எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த ஒரு பர்த்டே சூப்பராக கொண்டாடணும், தாத்தாவுக்கும் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே அவங்க முதல்ல யோசிச்சுட்டு அப்புறம் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. தாத்தாட்ட கேட்டால் தாத்தா அதெல்லாம் வேணாம், இப்போ தான் ஏற்கனவே ஏகப்பட்ட சோகம் இருக்குங்கிறார். ப்ளீஸ் தாத்தான்னு சரி அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கோபி பண்ணது பிரச்சனை, இவங்க ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தது, எழில் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அவர் ரொம்ப வருத்தமாக உடஞ்சி போயிருக்காரு. 4 ஆளுங்களை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்து நிறைய பேரை ஊர்லேருந்துலாம் வர வைக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளில் அவங்க வர முடியாது. இங்கேயும் வந்து இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர்லாம் கூப்பிட வேணாம், நான் சொல்கிற ஆளுங்களை மட்டும் கூப்பிடுங்க. பழனிசாமியை கூப்பிடலாம், இவங்கள கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலான்னு பேசிகிட்டு இருக்க. சரி கோபி சாரை கூப்பிடுவீங்களான்னு செல்வி கேட்குறாங்க. எனக்கு அந்த பேரில் யாரையுமே தெரியாத ஒரு ஆள் நான் எப்படி கூப்பிட முடியும்ட்டாங்க இப்போ ஈஸ்வரி. ஸோ இப்போ அடுத்து வந்து எழில் விஷயத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கா, எழிலுக்கு வந்து கால் பண்ணி அவனை வர சொல்லு அப்படின்னா, அவனோட தாத்தா பர்த்டே அவன் வரணும்னா அவன் வர போகிறான், நான் ஏன் கால் பண்ணணுங்கிறாங்க பாக்கியா. நீ கூப்பிடலன்னா வராமல் இருந்தானா அப்படின்னா, அதெல்லாம் வருவான் அத்தை, எனக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அப்படின்னு கொடுக்கணும்னு கிளம்பி போயிடுறாங்க. ஏதோ இம்பார்ட்டண்டான வேலை போல் அப்படின்னு ஜெனி சொல்ல, அதெல்லாம் இல்லை வேண்டான்னு தப்பிச்சு போகிறாங்கிறாங்க. செல்வி நிறுத்தி பாக்கியா கிட்டக்க வந்து என்ன பாக்கியா நினச்சிட்ருக்கீங்க, என்னக்கா நினச்சிட்டு இருக்க, இப்போ கூப்பிடுவே மாட்டியாக்கா, தம்பி வராமட்டா என்ன பண்ணுறதுன்னா, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், அவங்க தாத்தா அவன் பார்த்துக்கிறான், விடு என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிறாங்க. குடும்பமே ஒரு மாதிரி லைட்டாக வந்து மரக்கண்ட மாதிரி தான் பல நேரங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வர. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு இல்லை, ஏன்னா முதல்ல ஜெனி என்ன சொன்னாங்கன்னா நானும் செடியான கூப்பிட்றேன்னாங்க, அது சரிப்பட்டு வராதுன்னு இவங்க கூப்பிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரூமுக்கு வராரு. இப்போ எழில் வந்து பல வீடுகள் பார்த்தாராம். ஒரு வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கான், ஒரு வீடு வந்து பரவாயில்ல ஆனால் வாடகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான், இன்னொரு வீடு ஏதோ காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கான். இவங்களை தனியாக விட்டுட்டு எப்படி நான் எங்கேயாவது வெளில போகிறதுன்னு யோசிக்கிறாரு. பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பார்த்தா அம்மா எதுவும் பேசினாங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் எனக்கு நேற்று கால் பண்ணாங்க அப்படின்னு உடனே, எனக்கு மட்டும் கால் பண்ணல, நான் திருப்பி அப்படின்னோடனே போய் மிஸ் பண்ணால் போய் பாருங்கிறாங்க. திருப்பி போவேன் அந்த வீட்டுக்கு, சாதிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக ஈஸ்வரி கால் பண்ண, ஃபோனை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் வந்து இவங்க ஃபோன் எடுத்துடுறாங்க. இவர் எடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு, நான் எடுத்துட்றேன் அப்படின்னு அமிர்தா எடுத்துறாங்க. சொல்லுங்கள் பாட்டி, எனக்கு வெக்கமே கிடையாது பாட்டி, என்ன தானே ராசி இல்லாதவன் நீங்கள், நான் தான் ராசி இல்லாதவ பேசுகிறேன் அப்படிங்கிறவங்க ஃபோன் எடுத்தாங்க. ஏம்மா உனக்கும் வச்சு உங்கள் அத்தையோட நீ மோசமாக இருக்கியாம்மா அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருந்துச்சு அமிர்தாவை நினச்சி. அவங்க ஆனால் அதை விட திமிர அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சாமா அப்படியே அவங்க ஃபோன் எடுத்தோன்னே. இருந்தாலும் வந்து எழில் இருக்கானோ அவன்கிட்ட ஃபோனை குழு அப்படின்ட்டாங்களாம். அவங்களுக்கு திமிரு குறைச்சலைன்னா, ஆனால் இவங்க மட்டும் காலில் விழுந்து கிடக்கணும். அமிர்தா சூப்பராக அந்த கதையில் வந்து மாரல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பெண்களுக்கு அப்படியே சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. வயதானவர்கள் என்ன சொன்னாலும் சரி, காலுக்கு அடியில் அப்படியே உட்காந்துருங்க, அவங்க போட்டு தலையில் கால் வச்சு மிதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழில்கிட்ட வந்து பேச ஆரம்பித்து, தாத்தாவோட பிறந்தநாளுக்கு வருவியா மாட்டியா அப்படின்னா, நான் எப்படி வரது, வந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னா, அவன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ வராது அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க அவங்க அழுதுகிட்டு. இவரும் உடனே சோகமாக இருக்காராமா. நம்ம அதை விட சோகமாக இருக்கோங்கிறத விட இன்றைக்கி எபிசோட் முடியுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.